இப்போ இந்த மாநில அரசினுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற டைலாக்கை ஒரு பேசுவதற்கான முயற்சி செய்கிற போது அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா அதை பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகையை அவர் மீதான கோபமாக அதை மாற்றுகிறார். அவரே கடந்த காலங்களில் குண்டரிச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவர் மீது கடந்த காலங்களிலே இருந்த வழக்கு நிரூபிக்கப்படவில்லை, அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் மீது வழக்கு போடப்பட்டாலே அவர் குற்றவாளி என்று அர்த்தம் அல்ல. இதை பேசுவதற்கு முதலிலே பாஜகவினுடைய மாநில தலைவருக்கு அருகதை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. புலிகளை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா? நான் என்ன கேட்கிறேன், உன் கட்சியில் இருக்கிற ரவுடியை பூரா நீ பெரிய பெரிய பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிற, அதுக்கு விளக்கம் வேற சொல்லியிருக்காங்க. கடந்த காலங்களில் அவர் எங்கிட்ட வந்தவொன்னு அவங்க மாறிடுவாங்க எப்படி? அப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட அவர் புத்தரை மாறிடுவார்னா அப்ப கடந்த காலத்தில் வழக்கில் இருந்த செல்வ பெருந்தகையை மட்டும் நீங்க குத்தம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? உங்களுக்கு பாஜகவுக்கு இருக்கிற குற்ற பின்னணியை நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பற்றி எறிகிற மணிப்பூர்ல இருந்து பெரிய குற்ற பின்னணி கொண்டு, அதாவது இந்திய அளவுல கிடையாது, உலக அளவுல அதிக குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாவே பாஜகவை சொல்லலாம். போலீஸ் லாங்குவேஜ்ல தாங்க பேசுறாரு. ஒரு சட்டையத்தை யூனிஃபார்ம் தான் கழட்டி போட்டு அதிகாரியா செயல்படுறாருன்றீங்க. அவர் இன்னும் போலீஸ் மனநிலையில தான் இருக்கிறாரு. அதனாலதான் ராகவனுக்கு கேமரா வச்சது யாரு? பாலியல் ரீதியான சேட்டைகள் எல்லாம் உலகத்துக்கு சொன்னது யாரு? என்ன திமுக காரன் சொன்னானா, திக காரன் சொன்னானா, கம்யூனிஸ்ட்காரன் சொன்னானா, எதிர்கட்சிக்காரன் சொல்லல. எல்லாம் சுத்தி இருக்கிறவனுக்கு பூரா சொந்த காசுல சூனியம் வைக்கிறது மாதிரி கூட இருக்கிறவனை பூரா காட்டி கொடுக்குற வேலையை தான் அவர் தொடர்ந்து செய்யறாரு. அப்ப 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அப்ப 4 எம்எல்ஏ தானே அவர் வச்சிருக்காரு. அப்ப நீங்க அவரோட பெரிய கட்சின்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால? அவர் மாநாடு கூட்டினா லட்சக்கணக்கான பேர் திரள்றான், தொண்டர்கள் திரள்றான், ஜனநாயகத்தை காப்போன்னு மாநாடு போட்டா நீங்க மாநாடு போட்டீங்கன்னா காலி நாற்காலி காரி துப்புறான எல்லாரும். உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது? நீங்க ஒப்பிட்டளவில் அவர் ஜனநாயகவாதி, அவரோட ஒப்பிடக்கூடாது திருமாவளவனோட அண்ணாமலையை சொல்றேன். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணாமலை செல்வ பெருந்தகை அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. சில நாட்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று 2 பேருமே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அண்ணாமலை அவர்கள் ஒரு குண்டாஸில் கைது செய்யப்பட்டவர். அவர் மீது நிறைய வழக்குகள் இருக்குது. ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் அவருக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இவர் நீ எல்லாம் ஐபிஎஸ் படிச்சிருக்கியா, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு இவர் ஒரு பக்கம் விஷயங்களை பேசுகிறாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்ணாமலைக்கும் செல்வ பெருந்தகைக்கும் என்ன போர் ஓடிக்கிட்டு இருக்கு சார்? ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு அண்ணாமலை முயற்சி செய்கிறார். ஆமாம். ஏனென்றால் அந்த படுகொலை நிகழ்ந்த அடுத்த வினாடியே அந்த இடத்திற்கு திருமாவளவன் போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய தலைவர்கள் அந்த இடத்திற்கு போனதனால் இவர்கள் மாநில அரசின் மீதான பழியாக மாற்றுவது அல்லது அது குறித்து பேசுவது, பேட்டி கொடுப்பது என்கிற நாடகத்தை அவர்களால் நடத்த முடியவில்லை. இந்த கொலையே முழுக்க முழுக்க ஆருத்ரா நிதி மோசடியினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதனுடைய கொலை நடந்திருக்கிறது என்பதுதான் வழக்கு விசாரணையிலே இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆருத்ரா நிதி மோசடியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி ஆம்ஸ்ட்ராங் போய் அவர்களோடு பேசி சில தொகைகளை மீட்டு கொடுத்தார் என்றும், அவர்களுக்கு அடியால் வேலை பார்ப்பதற்கு ஆற்காடு சுரேஷ் என்பவர் அவர்கள் பக்கம் நின்றார் என்றும், இந்த மோதல் பின்னாலே ஒரு படுகொலையாக மாறியது என்கிற அதனுடைய தொடர்ச்சி தான் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய ஆற்காடு சுரேஷினுடைய கொலையினுடைய தொடர்ச்சியாகத்தான், பழிக்கு பழி வாங்குகிற முயற்சியாகத்தான் ஆம்ஸ்ட்ராங்கை அவர்கள் குறிவைத்து கொலை செய்திருக்கிறார்கள் என்பது போன்ற தகவல்கள் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மாநில அரசினுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற டைலாக்கை ஒரு பேசுவதற்கான முயற்சி செய்கிற போது அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா அதை பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா முழுக்க முழுக்க செல்வ பெருந்தகையை அவர் மீதான கோபமாக அதை மாற்றுகிறார். அவரே கடந்த காலங்களில் குண்டரிச்சு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவர் மீது கடந்த காலங்களிலே இருந்த வழக்கு நிரூபிக்கப்படவில்லை, அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் மீது வழக்கு போடப்பட்டாலே அவர் குற்றவாளி என்று அர்த்தம் அல்ல. இதை பேசுவதற்கு முதலிலே பாஜகவினுடைய மாநில தலைவருக்கு அருகதை இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. எதனால அவர் அருகதை? எதனால நான் கேட்கிறேன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்திலே ஒரு நேர்காணலிலே அவங்க குறிப்பிடும் போது, நான் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த போது நான் சேர்த்தவர்களுக்கும் இப்பொழுது ரவுடிகளை எல்லாம் கட்சியில் சேர்த்திருக்காங்கன்னு எதிர்கட்சிக்காரர்கள் விமர்சிக்கல, தமிழிசை சவுந்தரராஜனே குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க.
அப்போ நெடுங்குன்றம் சூர்யால இருந்து படப்பை குணால இருந்து நீங்கள் பெரிய அளவில் குற்றவாளிகள், தேடப்படுகிற குற்றவாளிகள், குண்டர் சட்டத்தில் வந்து அடைபட்டவர்கள், பல வழக்குகளில் உள்ளே போனவன், கொலை வழக்கு சம்பந்தப்பட்டவன் எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு ஏறத்தாழ உங்களுடைய குற்றவாளிகள் எண்ணிக்கை வந்து 264 குற்றவாளிகளை வந்து கூட கட்சி நிர்வாகிகளாக மாற்றிருக்கீங்க. அதைத்தான் செல்வ பெருந்தகை காட்டினேன். ஆமாம், அந்த ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தபோது பிடிக்க முடியாத ரவுடிகளை பூராமே கட்சியில் பிடிச்சி வச்சு கட்சி நிர்வாகிகள் ஆகிட்டீங்க. நீங்கள் சமூக விரோதிகளை தேடுவதற்கு நீங்கள் போலீஸ்காரன் அங்கங்கே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நேரடியாக கமலாலயத்துக்கு போனால் கட்சி நிர்வாகிகள் பட்டியலை வாங்கி பார்த்தீங்கன்னாலே தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் ஒட்டி வச்சுருப்பா, நீங்கள் புகைப்படங்கள் பார்த்துருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னாலே அந்த பகுதியில் யார் யார் பிக் பாக்கெட் இருக்கான், யார் செயின் எடுத்தவன் இருக்கான், எவன் வந்து தேடப்படுற குற்றவாளின்னு ஓட்டா வந்து குற்றவாளிகளை பட்டியல் வச்சுருப்பான். அந்த பட்டியலை பூரா வாங்கி பாஜகவுடைய நிர்வாகி பட்டியலை மாற்றினவர் தானே அண்ணாமலை. உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது பேசுறதுக்கு? நீங்கள் கட்சியை ஜனநாயக பாதையிலே நீங்கள் கொண்டு போகல. உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவனுக்கே நீங்கள் கேமரா வைக்கிறீங்க, அவனுடைய பாலியல் சேட்டைகளை அம்பலப்படுத்துறீங்க, கூட இருக்கிறவனே கதறாங்க பூராமே. உங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்களே உங்களை பார்த்து பயப்படுறான். எஸ்வி சேகர் வந்து அண்ணாமலையை வந்து இருக்கிற வரைக்கும் கட்சி உருப்படாதுங்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை பார்த்து, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வரக்கூடிய தலைவர்களை பார்த்து எளிதாக நீங்கள் ரவுடின்னு சொல்ல முடியுது அப்படின்னா உங்களுடைய ஆதிக்க மனநிலை என்னவாக இருக்கு? ஒரு இடைநிலை சாதிக்கான ஒரு ஆதிக்க மனநிலை உங்களுக்குள்ள ஒளிந்திருப்பது தான் இதை காட்டுகிறது. அப்படி எடுத்துக்கணுமா? ஆதிக்க சாதி, இடைநிலை சாதியா தான் ஒடுக்கப்பட்ட சாதி. மோடியே வந்து தந்தி தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு இங்கே வந்து நேர்காணல் கொடுக்குற போது சொன்னாரு, அண்ணாமலையை வந்து தலைவராகிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன, வந்து அவர் அரசியல் பணி பற்றி என்ன கருத்துனா, அவர் ஒரு நல்ல ஜாதியில் பிறந்திருக்கிறாருன்னு அவர் சொன்னார். தந்தை பெரியார் தான் சொன்னாரு ஒரு முறை, நீங்க ஏன் வந்து உயர் ஜாதின்னு ஒருத்தன் தான் நான் சொல்லிக்கிறேன், அதை அவன் சௌரியம், நீங்க ஏன் அதை வந்து கடுமையாக கண்டிக்கணும், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரும் வசிக்கிற தெருவில் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு போர்டு வைக்கிறான், இது பத்தினி வசிக்கும் வீடுன்னு போட்டான்னா மற்ற வீட்டினுடைய நிலைமை என்ன, மற்ற வீட்டு பெண்களினுடைய நிலைமை என்னன்னு அவர் கேட்டார். ஒருவன் தன்னை உயர்ந்தவன் என்று கருதி கொள்ளுகிற போதெல்லாம் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்று கருதி கொள்கிறான்ங்கிறத சிக்கல். அப்போ நீங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து ஒரு மாநில தலைவராக காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மீதான விமர்சனமே அது ஜமீன்தார் கட்சி, பண்ணையார் கட்சி, பெரிய பெரிய கோடீஸ்வரன் தான் அந்த கட்சியில் இருக்க முடியும் அப்படிங்கிற விமர்சனங்கள் இருந்தது. கடந்த காலங்களில் இளைய பெருமாள்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலித் தலைவராக இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் அது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். அது எந்த கட்சியிலேயுமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் உயர் பொறுப்புக்கு வருவதில் பெரிய சமூக சிக்கல்கள் இருக்கிறது. இப்படி நம்ம எல்முருகன் மாதிரி வச்சுக்கலாமா? எல்முருகன் வந்து டம்மி பீஸால வச்சிருக்கான். பாஜக ஒரு கேபினெட் அந்தஸ்து கொடுக்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் இணையமைச்சருக்கு வச்சிருக்கான். ஒரு முதன்மை பொறுப்புக்குள்ளே அவங்க கொண்டு போறது கிடையாது. அவங்க என்ன மாநில தலைவராக வச்சிருந்தாங்களே சார். மாநில தலைவர்னா என்னங்க, அதிகாரமற்ற அமைப்புல மாநில தலைவராக இருக்கிறது வந்து நெற்றுப்பட்டு கட்சியில் மாநில தலைவராக இருக்கிறது எல்லாம் ஒண்ணு தானங்க. அமைப்புல நான் என்ன கேட்கிறேன்னா, அதிகாரமிக்க அமைப்பாக இருந்தால்தான் நீங்க மாநில தலைவராக வச்சிருக்கிறதுல பெருமிதம் கொள்ள முடியும். நீங்கள் கட்சி வந்து உங்களுக்கு வந்து கரையேறாத கட்சியில் வந்து நீங்கள் இப்போ தான் வந்து ஒருத்தனுடைய நீங்கள் கூட்டணி போட்டு நாங்கள் இத்தனை % வாங்கியிருக்கோம், அதை வாங்கியிருக்கோம், இதை வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2வது இடத்துல கிடையாது, நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படுகிற இடத்துல தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் குறித்து பாஜக ஏதாவது நன்மை செய்திருக்கிறதான்னா கிடையாது. 12% வாங்கி நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. 12% உருவான வரலாறு ரொம்ப வந்து விசித்திரமான வரலாறு. இப்போ ஏசி சண்முகம் இருக்கிறாருன்னா அவர் எம்ஜிஆர் காலத்திலே எம்பிஆர் இருந்தவர். அவர் கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிறார், பெரும் கோடீஸ்வரன். அவர் வந்து அவருடைய சமூக வாக்கு வங்கி வேற வேலூர்ல பெரிய அளவில் இருக்கு. அவர் பணத்தை வாரி இறைச்சு அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கு அவர் ஒர்க் பண்றாருல. அந்த இதை பூரா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்க கட்சிக்கு வந்து அது வாக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நயினார் நாகேந்திரன் அதிமுக ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு சமூகத்தில், ஒரு ஆதிக்க சமூகம், ஒரு இடைநிலை சமூகத்தில் முக்கியமான மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அவர் மக்களோட இணக்கமாக பழகி இருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு. அந்த வாக்கு வங்கியெல்லாம் தனிநபரினுடைய செல்வாக்கின் வழியாக வருகிற வாக்கு வங்கியெல்லாம் பாஜகவினுடைய வாக்கு வங்கியாக அவர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு வாக்கு வருகிறது அப்படின்னா அந்த அம்மாவுக்குன்னு அதுக்கு ஒரு சமூக பின்னணி இருக்கிறது, அதுக்கு ஒரு குமரி ஆனந்தன் மகள்ங்கிற ஒரு இமேஜ் இருக்குது. அது பல காரணங்கள் இருக்கிறது. இந்த தனிநபர் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் கட்சியின் செல்வாக்குகளை வந்து நீங்கள் வந்து சேர்க்க முடியாது. இப்போ அதிமுக என்ன பண்ணுவான்னா, ஒரு டம்மி பீஸாக இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து கட்சியில் நிப்பாட்டுவான், அவன் ஜெயிச்சிருவாங்க. திமுகலே எப்படி நடக்கும்? திமுக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையாவது நிறுத்துவாங்க, முகம் தெரியாத ஆளை நிறுத்துவாங்க. சுகவனம்னு ஒரு ஆளை கொண்டு போய் ஜெயலலிதாவுக்கு எதிராக பருக்கூரில் நிப்பாட்டினாங்க. அவர் எம்எல்ஏவாக ஆகிட்டார். கடைசியில் ஜெயலலிதாவை தோற்கடிச்சிட்டார், முதலமைச்சராக ஜெயலலிதாவை. அப்படிலாம் நடந்திருக்கு இல்லையா? அதுதான் கட்சியின் வலிமை.
தனிநபர் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கும். அவன் வந்து சுயேட்சையாளராக கூட சில பேர் ஜெயிச்சிருவான். அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் சில பேருக்கு. அவர்களை கொண்டு வந்து எங்க கட்சியுடைய வாக்கு வங்கி உயர்ந்துருச்சு. அது ஒவ்வொரு தனிநபரின் செல்வாக்கு தான் பாஜகவின் வளர்ச்சியா. அப்படி ஆளாதான பிடிச்சிங்க நீங்க வந்து பாரிவேந்தர் உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரிய SRM யூனிவர்சிட்டியில இருந்து பல தனியார் தொலைக்காட்சிகள்ல இருந்து அவர் ஒரு பெரிய மல்டி மில்லியனியரு. அவர் செலவழிக்கிறதுக்காக சிரமப்பட போறாரு. அவரு எல்லாமே அவர் செலவழிப்பாரு. அப்ப அந்த மாதிரி ஆளையெல்லாம் கொண்டு வந்து ஏற்கனவே எம்பியா இருந்த ஆளை கொண்டு வந்து டெபாசிட் காலி பண்ணி விடுறாங்க. வந்து கூப்பிட்டு வந்து மிரட்டி உன சொத்தை பறிச்சிருவான், அமலாக்கத்துறை அனுப்பிடுவோம், வருமான வரித்துறை அனுப்பிடுவோம், அப்போ நீ மரியாதையாக வந்துரு அப்படின்னு மிரட்டித்தானே அமலாக்கத்துறைங்கிறது மூலமாக மிரட்டித்தானே ஒரு ஆளுகளையும் வந்து வசதி படைத்தவர்கள் செல்வாக்கு படைத்தவர்களெல்லாம் பாஜகவை யாரும் விரும்பி ஏற்கலை. ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் இதன் வழியாக. அதனால வந்து ரவுடிகளை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா? நான் என்ன கேட்கிறேன், உன் கட்சியில் இருக்கிற ரவுடியை பூரா நீ பெரிய பெரிய பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிற, அதுக்கு விளக்கம் வேற சொல்லியிருக்காங்க கடந்த காலங்கள். அவர் எங்கிட்ட வந்தவொன்னு அவங்க மாறிடுவாங்க எப்படி? அப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்ககிட்ட வந்து அவர் புத்தரை மாறிடுவார்னா அப்ப கடந்த காலத்தில் வழக்கில் இருந்த செல்வ பெருந்தையை மட்டும் நீங்க குத்தம் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? உங்களுக்கு அதுக்கு அவர் அவசியமே இல்லையே. அவருக்கு அருகதை இருக்கு இல்லைன்றதை தாண்டி அதுல உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு அவர் மேல இந்த வழக்குகள் சொல்றாங்க. யார் மீது வேண்டுமானாலும் வந்து வழக்கு போடலாம். காவல்துறை நினைச்சுச்சுன்னா அரசியல் பின்புலத்தில் இருக்கிறவங்க மேல பல்வேறு வழக்குகள் புனையப்படுவதுங்கிறது இயல்பானது. நிரூபிக்கப்பட்டா மட்டும்தாங்க நீங்க நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு குற்றவாளியா தண்டிக்கப்பட்டா நீங்க அதை குறிப்பிடலாம். அவருடைய நிகழ்காலத்தில் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். கடந்த காலத்தில் அவர் மீது போடப்பட்ட வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு. அதையெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க கோர்த்து பேசுறீங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தருடைய கடந்த கால வரலாறையும் பாஜக எடுத்தோம்னா உங்க வரலாறுலாம் என்னது எதுல போய் சேர்க்கிறது? பாஜகவுக்கு குற்ற பின்னணி இல்லாத அரசியல் கட்சி அது. உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு? உங்க கட்சியே குற்ற பின்னணி உள்ள கட்சி தான். மத கலவரத்தின் வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி தான். குஜராத்தில் 3000 படுகொலை செஞ்சு முஸ்லீம்களை வந்து படுகொலை செய்து சொந்த மண்ணிலேயே அகதிகளாக மாற்றிய கட்சி நீங்க. பல்கீஸ் பானை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிகள்லாம் வந்து விடுதலை செஞ்ச கட்சி உங்க கட்சி. நீங்க உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க. காஷ்மீரில் வந்து ஆசிபா என்கிற சிறுமியை கோவிலில் வச்சு வன்புணர்வு பண்ணி அதுக்கு அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி நியாயப்படுத்தி ஊர்வலம் போன கட்சியில் பாஜகவுக்கு இருக்கிற குற்ற பின்னணியை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பற்றி எறிகிற மணிப்பூர்ல இருந்து பெரிய குற்ற பின்னணி கொண்டு, அதாவது இந்திய அளவில் கிடையாது உலக அளவில் அதிக குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாகவே பாஜகவை சொல்லலாம். அவ்வளவு அக்கிரமம் அவ்வளவு அயோக்கியர்களையும் ஒரே கூடாரத்தின் கீழே கொண்டு வந்து நிறுத்திட்டு நீ போய் செல்வ பெருந்தை மேலே நீ வந்து கடந்த காலத்தில் வழக்கு இருந்துச்சு அவர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார்னு சொல்றதுல என்ன இதுக்கு பதிலுக்கு பதிலாக தானே எடுத்துக்கணும். நம்ம இதை வந்து இதுல சாதியை கொண்டு வர வேண்டிய அவசியம் சாதியை நம்ம கொண்டு வரல. இல்ல இப்ப அவரை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட தலைவர் சேர்ந்தவங்கனாலதான் நீங்க எளிதா சொல்ல முடியுது, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் எடப்பாடியை கூட சொல்றாரு, எடப்பாடி உங்களோட தலைமை சரியில்லைன்னு கூட அவர் விமர்சனம் பண்றாரு. RS பாரதியை கூட இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன்னா, செந்தில் பாலாஜி சில மாதங்களிலே சிறைச்சாலைக்கு போவார், வந்துகிட்டு இருக்குனேன் விசாரணை வந்துகிட்டு இருக்குனேன், அமலாக்கத்துறை வந்து விடாதுனே அப்படின்னு முன்கூட்டியே சொன்னார். வழக்குல அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னார். அப்போ வந்து இந்த யானை வரும் முன்னே மணி ஓசை, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி முன்கூட்டியே அமலாக்கத்துறை எங்கே போகுதுன்னு அண்ணாமலைக்கு எப்படி தெரியாதுலாம்? அப்போ அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறது இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க ஒன்றும் பெரிய தலைவர்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நீங்க அரசியல் ஒரு கத்துக்குட்டி, உங்களுக்கு இன்னும் அரசியலே தெரியல. நீங்க வந்து ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு பத்திரிகையாளர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற நாகரிகம் கூட இல்லாத ஒரு நீங்க பல்லு படாமன்னு பத்திரிகையாளனை பார்த்து பேசுற நாகரிகம் வேணாமா? உங்களையும் தான் அவர் பேட்டி எடுப்பான், எல்லாரையும் தான் பேட்டி எடுப்பான் பத்திரிகைக்காரன் அல்லது ஊடகவியலாளர்கள்லாம். அப்போ தனிப்பா அவர் போலீஸ் லாங்குவேஜ்ல தாங்க பேசுறாரு. ஒரு சட்டையத்தான் யூனிஃபார்ம் தான் கழட்டி போட்டு அதிகாரியா செயல்படுறாரு. அவர் இன்னும் போலீஸ் மனநிலையில தான் இருக்கிறாரு. அதனாலதான் ராகவனுக்கு வந்து கேமரா வச்சது யாரு? பாலியல் ரீதியான சேட்டைகள் எல்லாம் உலகத்துக்கு சொன்னது யாரு? என்ன திமுக காரன் சொன்னானா, திக காரன் சொன்னானா, கம்யூனிஸ்ட் சொன்னானா, எதிர்கட்சிக்காரன் சொல்லல. எல்லாம் சுத்தி இருக்கிறவனுக்கு பூரா சொந்த காசுல சூனிய வைக்கிறது மாதிரி கூட இருக்கிறவனை பூரா வந்து காட்டி கொடுக்குற வேலையை தான் அவர் தொடர்ந்து செய்கிறாரு. அதனால ஆருத்ரா நிதி மோசடியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பாதுகாக்கிற 2500 கோடி வரைக்கும் மோசடி செஞ்சதுல வந்து அந்த ஹரிஸுங்கிறவர் வந்து இவருக்கு பணம் கொடுத்து தான் கட்சியிலே சேர்ந்திருக்கான். பல குற்றப்பின்னணி கொண்டவர்களை கூட வச்சுக்கிட்டு முதுகு நிறைய நீங்க அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு எதிராளியை பார்த்து நீ சுத்தம் இல்லைன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்லை, அவர் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவர் நேரடியா ஒன்றும் வந்து இதுக்கு வரல, காங்கிரஸ்க்கு வரல, பல கட்சிகள்ல இருந்து விசிகாவெல்லாம் இருந்துட்டு தான் இங்க வந்திருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் மேலே வைக்கிறார். அதை யார் சொல்லணும்? விசிகால இருந்தவங்க சொல்லணும். அவரால் வந்து அவர் எந்த கட்சியில் இருந்தாரோ அவங்களுக்கு சொல்றதுக்கு நியாயம் இருக்கிறது. அப்போ பாஜகவில் இருந்தவங்கலாம் வந்து நேரடியாக பாஜகவில் தான் வந்தாங்களா? நீ எத்தனை கட்சிக்காரனை வந்து நீங்கள் வந்து தூக்கியிருக்கீங்க? நீங்கள் உங்களுடைய சொந்த அதே கருத்தியல் கொண்டு இருக்கக்கூடிய சிவசேனையை நீங்கள் உடைச்சியலா இல்லையா? அதிமுகவை நீங்கள் உடைச்சியலா இல்லையா? எத்தனை கட்சி வந்து காங்கிரஸ்காரனை கொண்டு இந்த கட்சியில் சேர்த்தியலா இல்லையா? கடைசி நேரத்தில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண போனவன சூரத்தில் இருக்க வேட்பாளரை நீங்கள் தூக்கி கொண்டு வந்து காங்கிரஸில் சேர்க்கலையா?
காங்கிரஸ்காரனை கொண்டு வந்து பாஜக சேர்க்கலையா? எத்தனை அயோக்கியத்தனத்தை நீங்க பண்ணிருக்கீங்க? சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா? அதாவது கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்டவர்களை பிற கட்சிகள்ல இருந்து இவங்க வேட்பாளராக கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப செல்வ பெருந்தகை அவர் முழுக்க எந்த அரசியலுக்குள்ள இருந்திருக்கிறாரு? வலதுசாரி அரசியல் இருந்தாரு கிடையாது. ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான அரசியல்ல அவர் தலித் அரசியலுக்குள்ளேயே வேற அமைப்புகள்ல இருந்திருக்கிறார். அது ஒருத்தனுடைய ஜனநாயக உரிமை. அதை நம்ம எப்படி கேள்வி கேட்க முடியும்? அதிகாரத்தை வாங்கி கொண்டு இன்னொருத்தருக்கு துரோகம் பண்றவங்களை நீங்க பாஜக இருக்கீங்க, நீங்க உங்களோட அவரை ஒப்பிட முடியாது. இது எப்படி நம்ம குற்றம் சொல்ல முடியும்? ஜனநாயக ரீதியாக ஒரு கருத்து மாற்றத்தில் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதை விமர்சனம் செய்யறதுன்னா நீங்க உடனே விஜயகாந்த் கட்சியில இருந்ததா தகவல் சொல்றாங்க. நீங்க கடந்த காலத்தில் நீங்க விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் இருந்ததாகவும் அவர் கட்சியில் இருந்ததாகவும் அவர் தான் உங்களுக்கு குருநாதர்னு சொல்றாங்க. அப்ப தேமுதிகவில் இருந்த அண்ணாமலை எப்படி பாஜகவுக்கு போலான்னு நான் கேட்டா நீங்க பதில் சொல்வீங்களா? நீங்க இப்ப எல்லாருக்கும் வேறு கருத்து இருக்கும். தொடங்கும் போது ஒரு மனநிலை இருக்கும், பின்னாடி வேற மனநிலைக்கு ஆளாயிருப்பான். காங்கிரஸ் குடும்பத்தில் இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டு வந்து நீங்க பாஜக பதவி கொடுக்குறீங்களே, அப்ப அது என்ன நாகரிகம்? இன்னொரு உங்களுக்கு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய குடும்பத்தில் இருந்து ஆளை எத்தனை பேரை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் எதுல சேரும்? அதெல்லாம் தனிநபர் விருப்பம், அவங்கவுங்களே வரது தானே சார். தமிழிசையில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சொன்னா தனி மனித விருப்பம், கட்சி மாறுறது, அவங்க கருத்து மாறுறதுன்னு சொல்றீங்க. செல்வ பெருந்தகைக்கு சொன்னா மட்டும் அவர் கட்சியில பல துரோகங்களை பண்ணியிருக்கிறாருன்னா இது என்ன அளவுகோல் மாறிக்கிட்டே இருக்காது, என்ன கணக்குன்னு தெரியலையே. அப்போ நீங்க ரவுடிய கட்சியில சேர்க்கலாம், அவர் ஏற்கனவே குற்ற பின்னணியில இருந்து வந்தாருன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் கொதிக்கிறீங்க? நீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நான் கேட்கிறேன். நீங்க யோக்கியனா இருந்துட்டு அதை சொல்லணும், உங்களுக்கு யோக்கியதே இல்லையா? அதுக்கு இப்படி ஒவ்வொரு தனிநபர் ஒவ்வொரு கட்சியுடனும் ஒரு மோதல் போக்கு இருக்கு இல்லையா? இப்போ அண்ணாமலை அவர்கள் எடுத்துட்டு அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு போது, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வெர்சஸ் செல்வ பெருந்தகை. நேற்று கூட அண்ணாமலை வெர்சஸ் RS பாரதி அப்படின்னு இன்னைக்கு ஒரு வழக்குக்காக போனப்போ இந்த சின்ன பையன் உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதில் பேசியிருக்காரு. இப்போ திமுகவுடனும் ஏற்கனவே இருக்கு, திமுகவுடன் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருந்தாலும் இந்த பஞ்சாயத்து எப்படி பார்க்குங்க? RS பாரதி அவர்களோட அந்த வழக்கு தொடர்ந்ததுனால இது எங்க RS பாரதியை தனிப்பட்ட முறையில் மிரட்டுவது என்பது ஜனநாயக பண்பா? அவர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி. நீங்க வழக்கை சட்டப்பூர்வமாக தானே எதிர்கொள்ளணும். ஒருத்தர் சட்டத்துறை செயலாளர் இருக்கிறாரு, உண்மையில வழக்கு போடுறாருன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்றேன். இதைத்தான் நான் சொல்றேன். அவர் இன்னும் போலீஸ்காரராக தான் இருக்கிறாரு. அவர் ஜனநாயகவாதியாகவே இன்னும் மாறலையே. மாற்று கருத்தோடு உரையாடுவதாங்க ஜனநாயகம். நீங்க மாற்று கருத்து கொண்டவர்களை மிரட்டுகிற துணியில பேசுவது, மிரட்டுவது, அதிகார துஷ்பிரயோகம் செய்வது, இதைத்தானே நீங்க செய்றீங்க. என்ன கேட்குறேன், உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, அதிமுகவோட பர்சன்டேஜ் என்ன? அவன் இன்னைக்கும் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், 62 எம்எல்ஏக்கள் மேல அவங்க இருக்கிறாங்க. அவங்க எதிர்கட்சி தலைவராக, சட்டப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். நீங்க டெய்லி மீடியாவில், சோசியல் மீடியாவில் நீங்க வைரல் ஆகிறதுனாலயோ அல்லது நீங்க ஒரு பேட்டி கொடுக்கறதுனாலே நீங்க தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் ஆயிருவீங்களா? என்ன கேட்குறேன், 2வது இடத்துக்கு முன்னால் வர முடியல. நீங்களா சொல்லிட்டு தெரிய நான் இத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டேன், அத்தனை பர்சன்டேஜ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலே தவிர, அதிகாரத்தில் உங்களுடைய பங்களிப்பு அதிமுகவின் தோள்களில் ஏறி 4 எம்எல்ஏ ஜெயிச்சதுனால நீங்க பெரிய கட்சி ஆயிட முடியுமா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், 4 எம்எல்ஏ ஜெயிச்சதுனால அண்ணாமலை பெரிய தலைவர்னா அதே 4 எம்எல்ஏ தானே ஜெயிச்சிருக்கிறாரு 6 தொகுதி கொடுத்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவன் அவர்கள். அப்ப அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு திருமாவளவன் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்னு நீங்க ஒத்துக்குருவீங்களா? அப்ப அங்கே மட்டும் என்ன சொல்றீங்க, அது ஒடுக்கப்பட்ட மக்கள் கட்சி, தலித் கட்சிலாம் பேசுறீங்கல்ல. அப்ப 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, அப்ப 4 எம்எல்ஏ தானே அவர் வச்சிருக்காரு. அப்ப நீங்க அவரோட பெரிய கட்சின்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால? அவர் மாநாடு கூட்டினா லட்சக்கணக்கான பேர் திரள்றான், தொண்டர்கள் திரள்றான், ஜனநாயகத்தை காப்போன்னு மாநாடு போட்டா, நீங்க மாநாடு போட்டீங்கன்னா காலி நாற்காலி காரி துப்புறான எல்லாரும். உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்க ஒப்பிட்ட அளவில் அவர் ஜனநாயகவாதி, அவரோட ஒப்பிடக்கூடாது திருமாவளவனோட அண்ணாமலையை சொல்றேன். இவர் பெருசா தன்னை பில்டப் பண்ணிக்கிறாங்களே தவிர யதார்த்தத்தில் ஒண்ணுமே இல்லை. காலி பெருங்காய டப்பா வாசனை தான் பலமா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் ஆருத்ராவின் பெயர் அடிப்படுது அப்படின்றது தெரிந்த விஷயமா இருந்தாலும், அந்த ஆருத்ராவில் இவருக்குமே ஒரு இது இருக்குது, பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரியான செய்திகளும் அப்போதுலேருந்து அடிபட்டு தான் இருக்குது. அதை மடைமாற்றும் விஷயமா இதை பார்க்கலாமா? செல்வ பெருந்தகை நிச்சயமாக ஆருத்ரா நிதி மோசடியினுடைய பின்னணியிலே தான் இவ்வளவு படுகொலைகளும் நடந்திருக்கிறது என்பது. அதற்கு பின்னால் அமர் பிரசாத் ரெட்டி இருக்கிறார், ஹரிஷ் என்று சொல்லக்கூடியவர் அந்த கட்சியில் இருக்கிறாரு. அவர் ஒரு பெருங்கொண்ட அளவில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் கொடுத்து தான் அந்த கட்சிக்குள்ளேயே வந்தார். என்ன விஷயம்னாலும் நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்க, நம்ம பார்த்துக்குருவோம்னு சொல்லி ரவுடிகளெல்லாம் கட்சியில் சேர்க்கும் போது அவங்க திட்டமிட்டு அதை செஞ்சாங்க. அது பாஜக ஏன் ரவுடிகளை திட்டமிட்டு கட்சியில் சேர்க்கிறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அது பல பேருக்கு புரிகிறது இல்லை. என்ன உள்நோக்கம் இருக்கிறதுனா, மத கலவரத்தை தூண்டுவதற்கு பக்தர்கள் வரமாட்டான். சாமி கும்பிடுறவன் யாருமே இன்னொருத்தன் போய் ஒரு தேவாலயத்தை போய் கல்ல விட்டு அடின்னு சொன்னா வரமாட்டான். மசூதிக்கு முன்னாடி போய் ஏதாவது தப்பு பண்ணு சொன்னா வரமாட்டான். கலவரத்துக்கு வரமாட்டான். பக்தர்கள் வேற, சங்கிகள் வேற.
நீங்கள் ரவுடிகளை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்களை விட்டு ஒரு மோதல் போக்கை கையாளுவதன் மூலமாக சிறுபான்மை பெரும்பான்மை என்கிற கோட்டை கிழித்து இந்து பெரும்பான்மைவாதத்திற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு கட்சியில் வந்து ரவுடிகளை சேர்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது ரொம்ப பேருக்கு புரியல. குஜராத் கலவரத்தில் இருந்து மணிப்பூர் கலவரத்தில் இருந்து எல்லாவற்றிலையும் செய்யறது பொதுமக்கள் கலவரத்துக்கு வரவே மாட்டான். சாமி கும்பிடுறவன் யாருமே எல்லாரும் ஜவுக்கியமா இருக்கணும், என் புள்ள குட்டி நல்லா இருக்கணும், எத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் சாமி கும்பிடுவேன். பள்ளிவாசலை உடைக்கணும்னு சொல்லி அவனும் ஜாமி கும்பிட மாட்டான். தேவாலயத்தை உடைக்கணும்னு சொல்ல மாட்டான். கன்னியாஸ்திரியை கற்பழிக்கணும்னு பக்தர்கள் வந்து ஒரு நாள் நினைக்கவே மாட்டான். பக்தர்கள் வேற, சங்கிகள் வேற. சங்கிகள் என்பவர்கள் தனி மனநிலை கொண்டவர்கள், அவர்கள் சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள். அதை தமிழ்நாட்டு மண்ணில் விதைக்க முடியல. அதுதான் இவங்களோட பிரச்சனை. பள்ளிவாசல் திறந்தா அவன் என்ன பண்றான்னா உள்ளூர் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் சேர்ந்து தாய் மாமின் ஜீர் மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த ஊர்ல கலவரத்தை விதைக்க முடியல. கள்ளழகர் இறங்குறாரு மதுரை ஆத்துக்குள்ள அப்படின்னா அங்கே நீர்பந்தல் வச்சு மோர்பந்தல் வச்சு இஸ்லாமியர்கள் வரவேற்கிறான். இந்த ஊர்ல வந்து மத துவேஷத்தை பரப்ப முடியல. குஜராத்தில் பரப்ப முடியுது, உத்தரப்பிரதேசத்தில் பரப்ப முடியுது. இஸ்லாமியர்கள் மீதான பகையின் மூலமாக பெரும்பான்மை மக்களை திரட்ட முடியுது. இந்து தேசியம்ங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்க முடியுது. தமிழ்நாட்டில் முடியலைங்கிறதுக்காக ரவுடிகளை திட்டமிட்டு கலவரம் செய்யறதுக்காக அண்ணாமலை இது ஏற்பாடு செய்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சி இது. அதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு இதுல. அந்த மடைமாற்ற விஷயன்றதுல இது ஒரு முக்கியமான. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சமூக விரோத செயல்கள் எதுலையுமே எல்லாவற்றிலையுமே பாஜகவுக்கு பங்கு இருக்கிறது. நீங்க எந்த சமூக விரோத செயல் நடந்தாலும், சட்ட ஒழுங்கு சீரழிவு நடந்தாலும் அதுக்கு பின்னாடி இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலே பாஜக நிர்வாகி ஒரு ஆளுக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாப்புல. அப்பன்னு புரிஞ்சுக்கங்க, இவங்களுடைய தொடர்பு இல்லாமல் எந்த குற்றச்செயலும் நடக்காது. எல்லா குற்றவாளிகளையும் அடைக்கலமாக அவர்களை பாதுகாக்கிற வேலையை தான் அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.